தமிழ் சினிமாவிலிருந்து ஒன்று கூட பேன் இண்டியா மூவியாக வெளிவரவில்லை. அதனை சரி செய்யும் விதத்தில் தற்போது பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கும் படம் தான் கங்குவா. இப்படத்தை சிறுத்தை சிவா இயக்க சூர்யா நடித்திருக்கிறார். இப்படம் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளியாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே கங்குவா படம் எப்படி இருக்கிறது என்றுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். சூர்யா கோவாவில் ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்கிறார். KS ரவிக்குமார் சொல்லும் வேலைகளை செய்து வருகிறார். அப்பொழுது ஒரு சிறுவன் சூர்யாவிடம் வர அவனை தேடி மிகப்பெரிய ரஷ்யா கும்பல் ஒன்று வருகிறது. அவர்கள் அந்த சிறுவனை வைத்து ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் செய்து வருகின்றனர். அந்த சிறுவனை ரஷ்யா கும்பல் தூக்கி செல்ல அங்கிருந்து கதை கற்காலத்திற்கு செல்கிறது. அங்கு 5 நிலங்களை கொண்ட ஒரு ஊரில் ரோமானிய அரசன் அந்த 5 நிலங்களை கைப்பற்ற நினைக்க போஸ் வெங்கட்டை வைத்து 5 நிலங்களை கைப்பற்ற முடிவு செய்கின்றனர். போஸ் வெங்கட் பெருமாச்சி ஆராய்ச்சி நிலத்திற்கும் எப்படியோ சகுனி வேலை பார்த்து சண்டை மூட்டிவிட பிறகு பெரிய போர் உருவாகிறது. இந்த போரில் வெற்றி யாருக்கு, நிகழ்காலத்தில் அந்த சிறுவன் என்ன ஆனான் என்பதே படத்தின் மீதி கதை. 2 உலகம். அந்த 2 உலகத்திலும் சூர்யா ஒரு பையனை காக்க வேண்டும் என்ற கதைக்களத்தை தேர்ந்தெடுத்த சிவா அதில் தன்னால் முடிந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்ட ஃபேண்டசி படத்தை எடுக்க முயற்சித்துள்ளார். இதில் சூர்யா ஒன் மேன் ஷோ காட்டியுள்ளார். மொத்த படத்தையும் தன் தோள் மீது சுமந்து செல்கிறார். பிரான்சிஸாக கலகலப்பாக 20 நிமிடம் அவர் கதாபாத்திரம் சென்றாலும் கங்குவா படம் முழுவதும் மிரட்டியுள்ளார். அதிலும் கிளைமேக்ஸில் இந்த வயதிலும் 6 பேக் உடற்கட்டுடன் அவர் செய்யும் சண்டை காட்சிகள் பிரமிப்பாக உள்ளது. படத்தின் நிகழ்காலம் 20 முதல் 30 நிமிடமே வருகிறது. படம் முழுவதும் கங்குவாவை சுற்றிதான் நகர்கிறது. தான் தண்டனை கொடுத்த நட்ராஜின் மகனை காக்கும் பொறுப்பை ஏற்கும் சூர்யா, நிகழ்காலத்தில் ஆராய்ச்சி கூடத்தில் தப்பித்த சிறுவனை காப்பாற்ற போராடும் சூர்யா. இதில் கங்குவா உலகத்தை சிவா உருவாக்கிய விதம் மெய்சிலிருக்க வைக்கிறது. அதிலும் முடிந்த அளவிற்கு ரியல் லொகேஷனில் வெற்றியின் ஒளிப்பதிவில் மிக தத்ரூபமாக காட்ட முயற்சித்துள்ளார். 2ஆம் பாதியில் முதலியுடன் வரும் சண்டை காட்சி ஹாலிவுட்டிற்கு நிகராக இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் சிவா படத்தில் ஒரு எமோஷனல் காட்சி ஒர்க் அவுட் ஆகும். அதை வைத்து அழகாக திரைக்கதையை எடுத்து செல்வார். இதில் அப்படி பல காட்சிகள் இருந்தும் ஏதோ எமோஷனல் காட்சிகள் இருக்கவில்லை. போதாத குறையாக படத்தில் பெரும் இரைச்சல். எல்லோரும் கத்திக்கொண்டே இருப்பது ஒரு கட்டத்திற்கு மேல் போதும்பா மெதுவா பேசுங்க என்று சொல்லும் நிலை வருகிறது. பாபி தியோல் வழக்கம் போல் பிச்சில் பேசும் ஒரு ஹிந்தி வில்லனாக வந்து செல்கிறார். DSP இசையில் தலைவனே பாடல் மிரட்டல். பின்னணி இசை கொஞ்சம் சத்தத்தை குறைத்திருக்கலாம். வெற்றியின் ஒளிப்பதிவு கங்குவா உலகம் சிறப்பாக இருந்தாலும் நிகழ்காலம் பெரும் செயற்கைத்தனமாக இருக்கிறது. மொத்தத்தில் சிறுத்தை சிவா சூர்யாவின் கங்குவா திரைப்படம் எதிர்பார்த்தது போல் இல்லை என்பதுதான் உண்மை. சரி, நம்ம இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.